மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. 2வது எல்லாரும் பயந்துக்காதீங்க. 2வது நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, பாசிட்டிவாவே சொல்லணும். எங்களுக்கு நல்லது நடக்கிற மாரியே சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது தெரிந்து கொள்ளக்கூடிய முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான். அதனால பிரச்சனையும் தெரிஞ்சுங்க, நல்லதும் தெரிஞ்சுங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. அதே மாரி இந்த காலகட்டத்தில முதலீடுகளை அவாய்ட் செய்வது ரொம்ப நல்லது. அடுத்த 80 நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். தேவையில்லாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சாதாரண சின்ன ஃபோன் வாங்குறதுலருந்து, லேப்டாப் வாங்குறதுலருந்து, வண்டி வாகனம் வாங்குறதுலருந்து, யாருக்காவது பண உதவிகள் செய்றதுலருந்து, இல்ல பணம் எங்கேயாவது கடன் வாங்குறதுலருந்து, இந்த மாரி கடன் வாங்கி எதுலயா இன்வெஸ்ட் பண்றதுலருந்து அவாய்ட் பண்ணுங்க. அது ஒரு நீண்ட கால கடனாக மாறிவிடும். அதேபோல நீண்ட காலம் அது ஒரு பிரச்சனைய குடுத்துரும். கேர்ஃபுல்லா இருங்க. எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 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 80 நாள். அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ரொம்ப முக்கியமா இது யாருக்கு தேவைன்னா, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள். நெறைய விருச்சக ராசியில இருக்கவங்க, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில பல லட்சங்கள் முதலீடு செய்து செய்பவர்களா இருப்பாங்க. நெறைய பேர் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்றவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.